பிள்ளைகளுக்கும் பங்கு தந்தையின் சார்பாகவும் இங்கு திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற ஏனைய அருள் தந்தையர்கள் சார்பாகவும் இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து அருள் சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் சார்பாக உள்ளூர் இறைமக்கள் சார்பாக அருள் சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் மனமார்ந்த புனித வளனார் சென்ட் ஜோசப் அவருடைய நாம விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி ஃபீஸ்ட். கைத்தட்டி வாழ்த்துக்களை இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திரு அவை புனித யோசேப்பு அவர்களுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. வழக்கமாக இந்த மார்ச் 19ஆம் தேதி நவகாலத்தில் வரும். நவகாலத்தில் நாம் பல்வேறு விழாக்களை நாம் தவிர்த்து வந்தாலும் இந்த திருவிழாவை நாம் விமரிசையாக கொண்டாடுவது நம்முடைய புனித வளனாருக்கு புனித ஜோசப் அவர்களுக்கு நம்முடைய நன்றி கடனை செலுத்தும் விதமாக திருச்சுவை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரமாக இதை நாம் பார்க்க முடிகிறது. எனவேதான் இதை கோலாகலமாக மிகப்பெரிய விழாவாக நாம் கொண்டாடி வருகிறோம். கடைக்கு போறது எல்லாருக்கும் பிடிக்கும் தான். கடைக்கு போன ஆசைப்படுவீங்க தான். ஹாஸ்டல் இருக்கிற பிள்ளைங்க எப்போ கடைக்கு விடுவாங்க அப்படின்னு ஆசைப்படுவோம். பிள்ளைகளும் அப்படித்தான். இப்ப நவீன காலத்துல கடைக்கு போறது ஷாப்பிங் அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லாருக்குமே அதிகமான விருப்பமாக இருக்கிறது. ஆண்கள் சில கடைகளுக்கு போவாங்க. என்னென்ன கடைகளுக்கு போவாங்க? பச்சை கலர் டீ கடைக்கு போவாங்க, அப்படிதான். கறி கடைக்கு போவாங்க, மளிகை கடைக்கு போவாங்க. இது சாதாரணமாக. பெண்கள் போறது ஆண்கள் போகாத ஜவுளி கடை, நகை கடை, ரொம்ப விலையுயர்ந்த கடைகளுக்கு தான் பெண்கள்லாம் போவாங்க. அதே மாதிரி இந்த காஸ்மெட்டிக்ஸ், மேக்கப் பொருட்கள் வாங்கக்கூடிய கடை, எந்த கடை வேணாலும் கூட்டம் இல்லாமல் இருக்கும். அந்த கடையில் மட்டும்தான் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். அது சின்ன பெட்டி கடையை ஆரம்பித்து மிகப்பெரிய மாலா இருந்தாலும் சரி, அந்த கடையில் மட்டும் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். அப்படி ஒரு பெண்மணியானவர் ஒரு கடைக்கு செல்கிறார். என்ன கடை அப்படின்னு பார்த்தோம்னா செருப்புகள். செருப்பு வாங்குறதுக்காக ஒரு அருமையான சிட்டியில் இருக்க ஒரு பெரிய கடைக்கு போகிறாங்க. அந்த கடைக்கு போய் தனக்கு தேவையானதை அந்த கடைக்காரர் சொல்கிறார், அண்ணா ஒரு நல்ல செருப்பு கொடுங்க அப்படின்னு. அந்த மனிதர் பார்க்குறார். போய் கடையில் நல்ல செருப்புனா விலை காஸ்ட்லியாக வேணுமாமா இல்லை விலை கம்மியாக வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப காஸ்ட்லியாக வேணாம், ரொம்ப கம்மியாக வேணாம், ஆனால் நல்ல குவாலிட்டியாக கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு செருப்பு எடுத்துக்கொண்டு வந்து பாருங்கம்மா, விலை வந்து 800 ரூபா. அருமையான செருப்பு, இப்போதான் புது மாடல் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி கடைக்காரர் நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த செருப்பை போட்டாங்க, சைஸ் எல்லாம் சொல்லி எடுத்து போட்டாங்க. அவங்களுக்கு திருப்தியே இல்லை. எப்போதும் முதல் செருப்பை பார்த்து எடுத்துட்டா அதில் அவ்வளோ சுவாரஸ்யம் இருக்காது. கடைக்காரனுக்கு 10 ஜோடி செருப்பு எடுத்து போட்டு அது புடவையாக இருந்தாலும் எதா இருந்தாலும் அப்படிதான் நமக்கு வளர்க்கும். அதெல்லாம் அந்த கடைக்காரன், அண்ணா இது கலர் சரியில்லைண்ணா, கீழே ஒயிட்டா கொஞ்சம் பிளாக்கா இருக்கிற மாதிரி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கடையில அந்த கடைக்காரத்தை சொன்னா செருப்பை பார்க்குறாரு. அடுத்த ஜோடி எடுத்து கொண்டாந்து கொடுக்குறாரு. அண்ணா இது ஹீல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஹீல்ஸ் பெருசா இருந்தா நல்லா இருக்கும் என்று ஒவ்வொன்றாக மாற்றி கொண்டே இருக்காங்க. பிள்ளைகள் வந்து தங்களுக்கு தேவையானதை என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ அது மேட்சிங்கா எல்லாம் கேட்பாங்க. ஜபமா வாங்க வந்தா கூட அது பிங்க் கலர் இருக்கா, பிளாக் கலர் இருக்கா, அல்ல ப்ளூ கலர் இருக்கா, எங்க யூனிஃபார்ம் ஏற்றதா அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. அதே மாதிரி என்னன்னா ஒவ்வொரு கலராக சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த கடைக்காரர் ரொம்ப பொறுமையை இழந்துட்டார். இதுக்கு மேல அந்த கடையில அந்த அம்மாவுக்கு எடுத்து வைக்க செருப்பே இல்லை. அந்த அம்மா தொடர்ந்து கேட்டாங்க, ஒரு செருப்பு எடுத்து கொண்டாந்து கொடுக்குறாரு. அது பார்த்தோன்னா அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், பிடிச்சி போயிடுச்சு. இந்த செருப்பு எவ்வளவுங்க அப்படின்னு சொல்லிட்டு, காசெல்லாம் வேண்டாமா, நீ ஃப்ரீயாவே எடுத்துட்டு போ, நீ என் படத்துல பாட்டுக்கு போதும் போ அப்படின்னு சொல்லி அனுப்பி. இல்லை எவ்வளவுன்னு சொல்லுங்க, நான் தந்துடுறேன் அப்படின்னு ரொம்ப நேர்மையா சொன்னாங்க. உடனே அந்த கடைக்காரர் சொன்னாரு, இது எங்க கடை செருப்பு இல்லாமா, நீ வரும்போது போட்டுட்டு வந்த செருப்பு தான், இதை பத்திரமா போட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. அன்புக்குரியவர்களே, எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்மிடம் இருப்பதுதான் மிகவும் சிறந்தது. நான் வெளியில எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருக்கிறோம், அதுவா இதுவா என்று. ஆனால் நம்மிடம் இருப்பதே மிக சிறந்தது. எது நம்மிடம் இருப்பது மிக சிறந்தது என்று சொன்னால், நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை.
இந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், நாம் கொண்டாடுகின்ற புனித வளரார் இந்த சென்ட் ஜோசப் இவரிடம் இருந்து நாம் பெற்றுக்கொண்டது, அன்னை மரியாளிடமிருந்து பெற்றுக்கொண்டது, ஏனைய புனிதர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டது, நம்முடைய பெற்றோர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டது, நம்முடைய பங்கு தந்தையர்கள் வழியாக பெற்றுக்கொண்டது என்று நம்முடைய விசுவாசம் நம்மிடம் இருக்கிறது. இதுதான் மிகவும் சிறந்தது. இந்த விசுவாசத்தை வாழ்ந்து காட்டத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் திரு அவையுடைய போதனையாக இருக்கிறது. இந்த விசுவாசத்தை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். எப்படி வாழ்ந்து காட்டினார்கள்? அதற்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் தான் புனிதர்கள். இதில் நாம் இன்று கொண்டாடக்கூடிய புனித வளரார் மிகவும் தனித்துவம் வாய்ந்தவர். திருச்சபையிலே மிகவும் தனித்துவம் வாய்ந்தது. இவரை மிகவும் பேசியவர் அல்ல, இவரை பற்றி விவிலியம் அதிகமாக குறிப்பிடவில்லை என்று தெரிந்தாலும், ஆனால் இவர் பெயரில் அதிகமான நிறுவனங்கள், இவர் பெயரில் அதிகமான சபைகள், இவரை பாதுகாவலராக கொண்டு அநேக சபைகள் இவரை உருவாக்கி இருக்கிறார்கள், இவரை பாதுகாவலராக பெற்றிருக்கிறார். அப்படி இவரிடம் தனித்தன்மை உள்ள ஒரு புனிதராக நாம் இவரை பார்க்க முடியும். அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டு காலம் முதல் புதிய ஏற்பாட்டு காலம் வரை எண்ணற்ற மனிதர்களை இறைப்பணி ஆற்றுவதற்காக கடவுள் கருவியாக தேர்ந்து கொள்கிறார். அப்படி தேர்ந்து கொள்கின்றவர்களிலே எப்படிப்பட்ட அழைப்பை கொடுத்தாலும் அவர்கள் சற்று தயங்குவார்கள். அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு சற்று அவர்கள் சாக்குப்போக்கு சொல்லுவார்கள். ஆனால் கடவுளுடைய அருள் கிடைத்தவுடன் அதை திறம்பட செய்து முடிப்பார்கள். உதாரணத்திற்கு பழைய ஏற்பாட்டிலே மோயிசனை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் கடவுளின் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அழைக்கப்படுகிறார், அழைப்பு கொடுக்கப்படுகிறார். ஆனால் நான் திக்குவாய் மாற்ற என்னால் பேச இயலாதே என்று தன்னுடைய பயத்தையும் தன்னுடைய இயலாமையும் காட்டி தப்பித்துக் கொள்ள பார்க்கிறார். ஆனால் இறைவனுடைய அருள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது, துணை அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அதை ஏற்றுக்கொண்டு திறன்பட இஸ்ரேல் மக்களை மாபெரும் பயணத்தை, வெற்றி பயணத்தை மேற்கொண்ட ஒரு மனிதராக விவிலியம் நமக்கு கற்றுத் தருகிறது. இரண்டாவதாக புதிய ஏற்பாட்டில் புதிய அன்னை மரியா, இவரிடத்திலும் இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. மீட்பு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு கருவியாக இறைவன் அவரை தேர்ந்து கொள்கிறார். ஆனால் அன்னை மரியா நான் கன்னி ஆயிற்றே என்ற தயக்கத்தோடு அதை ஏற்றுக்கொள்வதற்கு சற்று அச்சப்படுகிறாள். ஆனால் இறைவனின் துணை அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஏற்றுக்கொண்டு அதை வெற்றிகரமாக இறுதி வரை அதை திறம்பட செய்து முடிக்கக்கூடிய ஒரு மாபெரும் புனிதையாக அன்னை மரியா விளங்குகிறார். அப்படிப்பட்ட வரிசையிலே புனித வளராரும் மிகப்பெரிய கருவியாக பார்க்கப்படுகிறார். அவரால் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு தொடர முடியுமா முடியாதா என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருந்த நேரத்தில், அதாவது அன்னை மரியாதை மனைவியாக ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா, இந்த பயணத்தை தொடரலாமா என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்த அவருக்கு இறைவனின் துணை கொடுக்கப்பட்டது. ஏற்றுக்கொள், அஞ்சாதே, இது இறைவனின் திட்டம் என்று செயல்படுத்து என்று அறிவுறுத்தப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்டு திறன்பட அதை செய்து முடித்தார். அன்புக்குரியவர்களே, நமக்கும் பல்வேறு வாழ்க்கை சூழல்களில் பல்வேறு அழைப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அருள் தந்தையர்களாக, அருள் சகோதரிகளாக, பெற்றோராக, ஆசிரியராக என்று பல நிலைகளில் நாம் அழைப்பை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த புனிதர்களில் கூட சில நேரங்களில் நாம் நம்முடைய இயலாமை, பயத்தை வெளிப்படுத்தினால், தயக்கத்தை வெளிப்படுத்தினால், இறைவனின் துணையை நம்பி நாம் வெற்றிகரமாக இந்த பயணத்தை நடப்பதற்கு, அந்த பயணத்தை கடப்பதற்கு இறைவன் நமக்கு அருளை தருகிறார். ஆனால் பல வேளைகளில் அதை நாம் புறக்கணித்து விடுகிறோம். இறைவன் கொடுக்கின்ற அருளையும் ஆசிரையும் பெற்றுக்கொண்டு முழுமையாக அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இதைதான் புனித வளரார் செய்து முடித்தார். இவரை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது விவிலியத்தில் ஒரே ஒரு வார்த்தை, அது எல்லா திருவிழாக்களையும் சொல்வார்கள், நீதிமான். யார் நீதிமான் என்று கேட்டால், விவிலியத்தின் அடிப்படையில், குறிப்பாக பழைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது, எவர் ஒருவர் இறைவனுடைய கட்டளைகளை முழுமையாக புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதை செயல்படுத்துவது, அதாவது இறைவனின் திட்டத்தை செயல்படுத்துவது முயற்சி செய்கிறார்கள், அவர்கள் தான் நீதிமான்கள். இந்த நீதிமான்கள் கடவுளுடைய விருப்பத்தை, கடவுளுடைய திட்டத்தை முழுமையாக செய்து முடிப்பவர்கள். அதைதான் இந்த வளரார் செய்து முடித்தார். அதைதான் நாம் செய்து முடிப்பதற்கு நம்மை அழைக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அதைதான் நம்முடைய அருள் சகோதரிகளில் மற்ற அனைவரும் நாம் செய்து கொள்வதற்கு
நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த இறைவனின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எப்படி புனித வளனார் இறைவனின் துணையை வேண்டி செயல்பட்டாரோ அதே போல இறைவனுடைய முழுமையான பாதுகாப்பையும் இறைவனுடைய முழுமையான பராமரிப்பையும் இறைவனின் முழுமையான துணையும் ஏற்று தொடரும் வாழ்வில் நாம் பயணிப்போம், விசுவாசத்தை காத்துக்கொள்வோம், இறைவனின் திட்டப்படி புனிதை வளனாரை போல வாழ முயற்சிப்போம். இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் பணிகளையும் நாம் செய்கின்ற எல்லா செயல்பாடுகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். Inna